जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कवित्त जम्बू पलसार पक्षितम् उमासुतं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पाद पंकजम महागणपति तुணை கொண்டு माता पिता துணை கொண்டு इष्ट देवता कुल देवता नक्षत्र देवता प्रार्थना देवता पारंपरिय देवता वंशा देवता परिपूर्ण துணை கொண்டு நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த வாரம் ராசி பலன்கள் எப்படி இருக்குது, 12 ராசி பலன்கள் எப்படி இருக்குது, அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 24ஆம் தேதி முடிய ஆங்கிலம் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 7ஆம் தேதி வரையில் உங்களுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும். வார ராசி பலன் அப்படின்னு உண்டு, அதாவது தின ராசி பலன் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. இந்த தின ராசி பலன் அப்படிங்கிறது அன்றாடம் நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கேட்போம். சில பேர் அந்த ஒரு வரியில் பார்ப்பாங்க, நன்மை, வெற்றி, சுபம், காரிய தடங்கள், வெற்றி அப்படின்னு நிறையா போட்டிருக்கு. அதை பார்த்து சில பேர் மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். சரி, இப்போ இன்றைக்கி நமக்கு வெற்றின்னு போட்டிருக்கு, இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வெற்றி அடையும். சில பேருக்கு சுபம்னு இருக்கும், சில பேருக்கு தடங்கள் இருக்கும், சில பேருக்கு நன்மை அப்படின்னு இருக்கும். அதை பார்த்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மனசு கொஞ்சம் திடப்படுத்திப்பாங்க, சந்தோஷப்படுத்திப்பாங்க. பரவாயில்ல, இன்றைக்கி நல்லா இருக்குது, ஏதோ இருக்குது, லைஃப் ஓடுறது அப்படின்னு. அதே போல் வார பலன் அப்படின்னு இருக்குது. வார பலன் இந்த வாரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. இந்த வாரத்துக்கு எப்படி இருக்கும், இந்த திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை இரவு வரையில், மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருக்கும், அப்போ அந்த சனிக்கிழமை வரையில் நம்ம 12 ராசிகள், நம்ம பிறந்திருக்கக்கூடிய மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் ஒரு ராசியில் நீங்கள் பிறந்திருப்பீங்களே, அந்த ராசிக்கு, குறிப்பிட்ட ராசிக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், இந்த வாரத்தில் நீங்கள் என்னென்ன ப்ளஸ்ஸு, என்னென்ன மைனஸு, என்னென்னலாம் வரும், என்னென்னலாம் வராது, ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதற்கு நடுவில் இதற்கு என்ன அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய பரிகாரம், அந்த நாளில் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த இடத்துல போய் நம்ம வழிபாடு பண்ணணும், என்ன பண்ணினால் நமக்கு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வாரத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர், அந்த வாரத்தில் நம்ம அந்த வாரத்தில் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம போனோமே ஆனால் நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக இருப்போம். முதல் ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். கடக ராசி நேயர்களே, இந்த வாரம் ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும், அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரையில், வைகாசி மாதம் 18ஆம் தேதி முதல் வைகாசி 24 வரையில் கடகராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கடகராசிக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நேரங்கள், யோகங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், பதவி உயர்வு, இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல செய்திகள் இந்த வாரத்தில் இருக்கக்கூடியது. சில பேருக்கு பதவி உயர்வு, புதிய பொறுப்பு, லாபம் குறைவாக இருக்கும் வியாபாரத்தில், பெண்கள் உடல் நலத்தில் கவனம் தேவை, ஸ்டூடெண்ட்ஸ் சக்சீடட் வித் எஃபெக்ட், ரொம்ப பார்த்தீங்கன்னா முயற்சி செய்து வெற்றி பெற வேண்டும் மாணவர்கள்லாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றம், புதிய வாய்ப்பு அந்த மாதிரி வரும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் நிதி முன்னேற்றம் அப்படிங்கிறதுல இருக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷங்கள் இருக்கும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கவனம் பார்த்தாது, இன்னும் கவனமாக படிக்க வேண்டும். ஸ்டூடெண்ட் நீட் ஃபோக்கஸ். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பழைய வேலைக்கு திரும்பக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு வாரமாக அமையும், முன்னேற்றமான ஒரு வாரமாக அமையும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அலட்சியம் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய அலட்சியம் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஒரு கேள்விக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை வரும், அதனால் அதில் கவனமாக இருங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன சிக்கல்கள் மறையும், மன உளைச்சல்கள் மறையும், மன உளைச்சல்கள் இருக்கும். அதே போல் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்களாக வரக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னா பழைய கடன்கள் வசூலாகும். பழைய கடன்கள் ஏதாவது இருந்ததுன்னா நிறையா வசூலாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பெண்கள் தான் சொந்த விருப்பப்படி
நடப்பார்கள். அது எப்போதுமே அப்படி தான் நடக்கிறாங்க. இருந்தாலும் அதிகமாக சொந்த விருப்பப்படி சில நேரத்தில் கேட்டு நடக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது, கேட்காம நடக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ நான் ரெண்டாவது சொன்னது தான், கேட்காம அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறது, அதெல்லாம் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிறு சிறு குழப்பங்கள் வந்து மறையும். சரி, அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் நல்லா இருக்குன்னு, ஒரு 75% வரைக்கும் நல்லா இருக்குது. கரு நீலம் போட்டுக்கலாம், வெள்ளை, சிகப்பு, பல வண்ண கலர்கள் இதெல்லாம் நல்லது. மெரூன் கலர் ரொம்ப நல்லது. அதே போல் சனி பகவான் வழிபாடு சிறப்பு. அடுத்ததாக விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி மோதகம் சொல்கிறோம் இல்லையா, கொழக்கட்டை சொல்கிறீங்க இல்லையா, இனிப்பு கொழக்கட்டை, கார கொழக்கட்டை சொல்கிறோம் இல்லையா, ரெண்டுமே செய்யுங்க. 16 கூட செய்யுங்க. சோடசம்னு சொல்லுவாங்க. 16 கொழக்கட்டை செஞ்சு அந்த வாரத்தில் நைவேத்தியம் பண்ணினீங்கன்னு சொன்னால் நீங்கள் நினச்சது உங்களுக்கு நல்லபடியாக வெற்றி ஆகும். கார கொழக்கட்டையும் பண்ணுங்கள், இனிப்பு கொழக்கட்டையும் பண்ணுங்கள், ரெண்டுமே பண்ணுங்கள். சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணி பால் அபிஷேகம் பண்ணுங்கள். அந்த வாரத்தில் உங்களுக்கு எல்லாம் சிறப்பானதாக அமையும். 75% வரைக்கும் கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருக்குது. கடகராசி பொறுத்தளவுக்கு நல்ல முன்னேற்றமான வாரமாக அமையும். நினச்ச ஒரு விஷயங்கள்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா முன்னேற்றமாக வரும். ஈகோ தவிர்த்துருங்க. உங்களுடைய ஈகோவை தவிர்த்து அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ணணும், அடுத்தடுத்து என்ன சில விஷயங்கள் போகணுங்கிறத யோசித்து நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது. உங்களுடைய மைண்டு நல்லா விசாலமாக வச்சுக்கோங்க. நல்லா சக்ஸஸாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னு சொன்னால் சக்ஸஸாக வருவீங்க. சுபம்.